எப்படி கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கா பாரு. மணி 8ஆவது, எந்திரிக்கிறாளா பாரு. சின்ன பிள்ளை, நான் கூட எந்திரிச்சிட்டேன். இவ குர்றன்னு கொரட்டை விட்டுட்டு இருக்கிற ஆம்பளை மாதிரி. நேத்து நம்மளை இவ திட்டு வாங்க வச்சால, இன்னைக்கு அம்மா கூப்பிட்டு இவளை சொல்லிடலாம். மா மா கூப்பிடுறது கேட்கலையம்மா, சீக்கிரம் எங்க பெட்ரூம்க்கு வாமா. என்னடி காலையில இப்படி கத்திட்டு இருக்க? சமைக்க விடுறியாடி? அப்புறம் 9 மணி ஆச்சு இல்லையா, என்ன பசிக்குதுன்னு வந்து நிப்ப. அங்கே பாருங்க, உங்கள் பெரிய பொண்ணு எப்படி தூங்குறான்னு. கொரட்டையாவது கொஞ்சம் மெதுவாக விட சொல்லுங்க. என்னை மட்டும் எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்கிறீங்க. உங்கள் பெரிய பொண்ணை பொத்தி பொத்தி வச்சுக்கிறீங்க. எப்படி தூங்குறா பாரு. அப்படியே காலை மேலே போட்டுட்டு கையை விரிச்சு விட்டுட்டு எப்படி படுத்திருக்கா பாரு. மணி என்ன ஆகுது? இவன் இன்னும் இப்படி தூங்கிட்டு இருக்காளா இவளை? அடிய நெட்டக்காளி, ஏடி இப்படி தூங்கிட்டு இருக்கிற? மணி 8ஆச்சு, எந்திரு. ஏமா இப்படி அடிக்கிறீங்க? எந்திரு, எந்திரிச்சு போய் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்து டீயை குடிடி. நல்லா அடி வாங்கின, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. கூட பிறந்த அக்காவை நல்லா மாட்டி விட்டு அடி வாங்கிக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரிம்மா, வர போங்கம்மா. அடி சுடப்பட்டி, நீ தான் என்ன மாட்டி விட்டியடி. குரலை பாரு, ஆம்பளை குரலாட்டும். நான் எதுக்கு ஒன்று மாட்டி விடுறேன்? நீ விட்ட கொரட்டதை அம்மாவுக்கு கேட்டிருக்கோம். ஏய், என் குரலை பத்தி பேசாதடி. நான் அப்புறம் என்ன பண்ணுவேன்னே தெரியாது. அப்புறம் ஏன் நீ என்ன சோடாப்பட்டின்னு கூப்பிடுற? நீ என்ன சோடாப்பட்டின்னு கூப்பிட்டீங்கன்னா நான் உன் குரலை சொல்லிதான் பேசுவேன். அக்கா தூங்கிட்டு இருக்காடே, அவள் தூங்கிட்டு போடணும்னு விடல. நீ அம்மாவை கூப்பிட்டு என்ன அடி வாங்க வைக்கிற. உன்னை எப்படி சும்மா விடுறது நான்? உன்னால என்ன பண்ண முடியும்? நேற்று அம்மா கிட்ட என்ன திட்டு வாங்கி வைக்கும்போது நான் கம்முன்னு தானே இருந்தேன். உன்னால என்ன பண்ண முடியும்? நான் ஓடியே போயிடுவேனே. ஐ ஐ ஒரே ஹாப்பி தான், நம்ம ஓடி போயிடலாம். அடியே சோடாப்பட்டி நில்றி, நில்றி. அடியே சோடாப்பட்டி நில்றி. ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நம்ம போய் சீக்கிரம் சாப்பிடலாம். அடியே நீ இங்கே தான் இருக்கியா? வரேன். அம்மா இவளை பாருங்க, என்ன அடிக்க வரா. காலையில் எனக்கு எந்திரிச்சா உங்கள் 2 பேர் சண்டையை விளக்கிவிடவே எனக்கு சரியாக போயிருந்துரு. எந்திரிச்சுமா, சாப்பிட்டமா, ஸ்கூல் போனோமா, காலேஜ் போனோமான்னு இல்லை, இருந்து என் உயிர் எடுத்துட்டு இருக்கிறீங்க 2 பேரும். ஒழுங்கா அமைதியாக 2 பேரும் உட்காந்துருங்க, நான் போய் சாப்பாடு எடுத்து வரேன். அதை விட்டு சவுண்ட் வந்துச்சு, மதியம் 2 பேருக்கு லஞ்ச் கிடையாது பார்த்துக்கோ. சரிங்கம்மா, நீங்கள் போய் சாப்பாடு எடுத்துறாங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது. ம் எடுத்து இந்தாங்க, 2 பேரும் சாப்பிடுங்க. கார்த்திகா, உங்க அப்பா எங்கன்னு காணோம்? எங்களெல்லாம் எழுப்புனியம்மா, அப்பா எழுப்பிட்டியா? எழுப்பி விட்டேன்டே, அப்பவே எந்திரிச்சாரு. ஆனா நான் டைனிங் டேபிளுக்கு வரவே இல்லை, எங்க போனாரு? அம்மா அப்பா வாக்கிங் போயிட்டு பாத்ரூம் போயிருக்காங்க, வருவாங்க. சரி சரி, நீங்க 2 பேரும் சாப்பிடுங்க, நான் உங்க அப்பாவை கூப்பிட்டுக்கிறேன். ஏங்க என்ன பண்றீங்க? வந்து சாப்பிடுங்க. டைம் பாருங்க 8 ஆயிடுச்சு. இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரெஸ்ட் ரூம்ல? வரேன் இருடிச்செல்லாம். சரி சரி, வாங்க வாங்க. என்னம்மா, அப்பாவும் நீங்களும் ஒரே ரொமான்ஸ் போல இருக்கு. சாப்பிடுங்கடி, சாப்பிட்றத விட்டு மற்றது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருப்பீங்க. அம்மா அக்கா உண்மையை தானம்மா சொல்கிறாங்க. நீங்களும் அப்பாவும் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க. உங்களை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. உங்கள் ரொமான்ஸ்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. வயசுக்கு தகுந்த பேச்சாடி பேசுகிற நீயே, சாப்பிட்றி. அக்கா அக்கா, நம்ம அம்மாவை பற்றியும் அப்பாவை பற்றியும் சொன்னால் அம்மாவுக்கு உள்ள அப்படியே சிரிப்பு வருதுக்கா. ஆமாம் காவியா, நம்ம அப்பா அம்மா ஹாப்பியாக இருக்கிற மாதிரி எல்லா அப்பா அம்மாவும் ஹாப்பியாக இருந்தாங்கன்னா அவங்க பசங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்கல்ல. ஆமாக்கா, இருங்க அப்பாவும் வந்துட்டோம், நம்ம 3 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். அப்படியே அம்மாவும் அப்பாவும் ரொமான்ஸையும் பார்த்துக்கலாம். சரி சரி, வாய மூடிட்டு சாப்பிடு. அம்மா மறுபடியும் பார்த்தாங்கன்னா உள்ளே சிரிச்சுக்கிட்டே நம்மளை திட்டுவாங்க. ம்க்கா, இங்க வாங்க. அலமேலு, சாப்பாடு எடுத்துட்டு அடிச்சலாம். இந்தாங்க எடுத்துட்டு வரேன். இந்தாங்க சாப்பிடுங்க. ஏன் தங்கம், நீ சாப்பிடலையா? சாப்பிட்றேங்க, நீங்க ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க. இல்லைம்மா, நீயும் உட்காரு. 4 பேரும் சாப்பிடலாம். பசங்களும் சாப்பிட்றாங்க, நீயும் உட்காரு. 4 பேரும் சாப்பிடலாம். ஃபேமிலியோட சாப்பிட்டா தானே சந்தோஷமா இருக்கும். சரிங்க, நான் எனக்கும் சாப்பாடு எடுத்து வந்து உட்கார்றேன், நீங்க சாப்பிடுங்க. டாடி, நாங்கள் 2 பேர் இருக்கோம். எங்களெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கே தெரியாதா? கார்த்திகாக்கா, அப்பாவுக்கு நம்மளெல்லாம் தெரியாது, அம்மாவை மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். அப்படிதானேங்கப்பா?
அப்படி இல்லடா செல்லங்களே, நீ காலேஜ் போயிடுற, நீ ஸ்கூல் போயிடுற, நானும் ஆஃபீஸ் போயிடுறேன். அம்மா நம்ம கூட காலையில் கொஞ்ச நேரம் சாப்பிட போது சந்தோஷமாக இருந்தால் தானே, அதுக்கப்புறம் தனியாக இருப்பாங்கடா. இந்த அரை மணி நேரம் நம்ம டைனிங் டேபிளில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதில் அம்மாவை மட்டும் நிற்க வச்சுட்டு நம்ம மட்டும் சாப்பிட்டா அது நல்லா இருக்குமாடா தங்கங்களா? ஆமாங்கப்பா, உங்களை மாதிரி அப்பா அம்மா கிடைச்சா எல்லா பசங்களும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்கப்பா. சரி சரி, எல்லாரும் சாப்பிடுங்க. சரிங்கம்மா, சாப்பிட்றோம். ம். அம்மா, இன்னைக்கு சாப்பாடு ரொம்ப டேஸ்டா இருக்குமா? அம்மா செய்கிற சாப்பாடு எப்போவுமே டேஸ்ட்டாக தான்டா இருக்கும். அவள் முழு அன்பையும் நமக்கு தான் போட்டு செய்கிறா. அந்த அன்பால் செய்கிற சாப்பாடு எப்பவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆமாங்கப்பா, எல்லா ஃபேமிலியிலும் இதே மாதிரி அப்பா அம்மா இருந்தால் பசங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்கப்பா. நம்ம ஃபேமிலி ஹாப்பி ஃபேமிலிப்பா. ஹாப்பி ஹாப்பி, நம்ம ஃபேமிலி ஹாப்பி ஃபேமிலி.